நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா அப்பா கொஞ்சம் சீக்கிரமா தள்ளுறா. அப்பா வேகமா தள்ளுறா. என்னாச்சு? வரும்போது கார்ல ஆக்சிடென்ட். டேய் இல்ல கீழ விழுந்துட்டேன். ஏன் இப்படி வளரீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கீழ விழுந்தா இருக்கா, நீங்க முதல்ல அட்மிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரி ஓகே வாட் பாய். சீக்கிரம் வாடா. டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். நான் வந்துட்டேன். வாடா சீக்கிரம். டேய் எதுக்குடா போய் சொல்லு? டேய் ஆக்சிடென்ட் அது இதுன்னு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது? டேய் அதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாதுடா. ஆக்சிடென்ட் ஆனா முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லிருக்காங்கடா. ஏதோ பண்ணா சரி. டேய் கதிரு சொல்றா, அழாதடா. டேய் அழாத கதிரு. அப்பாடா. டேய் நீ முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. எங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப பயந்துருவாங்கடா. டேய் அப்படி இல்லடா, அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்ல. நீ முதல்ல ஃபோன் பண்றா. பெரிய அடிலாம் இல்ல, சின்ன காயம் தான் வர சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ எதுவும் வேணாம்டா. டாக்டர் சொல்றத வச்சு நம்மளே பாத்துக்கலாம்டா. சிஸ்டர் சொல்லுங்க. உள்ள பேஷண்ட் எப்படி இருக்காரு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல? இல்ல என்னால எதுவும் சொல்ல முடியாது. டாக்டர் வருவார், அவர்ட்ட கேட்டுக்கங்க. டாக்டர் இன்னும் பார்க்கலையா? ஏங்க அப்ப இவ்வளவு நேரம் என்னங்க பண்றீங்க உள்ள? இங்க பாருங்க, சும்மா சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. இப்பதான் டாக்டர் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்குள்ள என்னாச்சுன்னு கேட்டா எப்படி? உங்கள மாதிரி தான் மத்தவங்களுக்கு அவசரம். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க? டென்ஷன் ஆகும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அக்கா நீங்க போங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க போங்க. ஆக வேண்டிய. சரி ஓகே, டாக்டர் இப்ப வந்துருவாரு. தள்ளிக்கங்க தள்ளிங்க. டேய் அங்கிட்டு இங்கிட்டு போறாங்களே தவிர உள்ள ட்ரீட்மெண்ட் பண்றாங்களான்னு தெரியலடா. நல்ல ஹாஸ்பிட்டல் தானே, நம்மனா ஜிஹெச் கொண்டு போயிடலாமா? டேய் இரு, முதல்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். மச்சானே ரொம்ப பயமா இருக்குடா. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. பிளட் இப்ப தேவைப்படுது. பிளட் ஷுவா ஒரு நிமிஷம். இந்த வர என்ன பிளட்டுங்க? பி பாசிட்டிவ் தான். எனக்கும் பி பாசிட்டிவ் தான். நான் தான் சிஸ்டர். எங்க அப்பா பாத்துறாங்க, ரத்தம் குடுத்துட்டு வரேன். ஏங்க பேஷண்ட் கூட யாரும் வந்திருக்கீங்க? நாங்க வந்திருக்கோம் டாக்டர். அவர் ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருக்கு. அந்த இடத்த சுற்றி பிளட் கிளாட் ஆயிருக்கு. இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஆயிடும். எங்க அப்பாவுக்கு தெரியாதுல்ல, அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல. இன்னும் 24 ஹவர்ஸில் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் சார். இல்லைன்னா ஃபியூச்சரில் அவரால் நிமிர்ந்து நடக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் என்ன டாக்டர், சீக்கிரமா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? சார் அப்படிலாம் பண்ண முடியாது சார். முதல்ல நீங்கள் 1 lakh கேஷ் கட்டுங்க. 1 லட்சமா? சிவா பிளட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? பசங்கிட்டலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிளட் தேவைன்னு சொல்லி. என்ன குரூப்னு சொன்னியாடா? குரூப் டா டேய் ஜீவா பேசு. பிளட் குரூப் அதான் மறந்துட்டேன்டா. பிளட் பி பாசிட்டிவ்டா. பி பாசிட்டிவ்டா. குடிச்சிருக்க கூடாது, சிகரெட் பிடிச்சிருக்க கூடாது. அப்படியே இருந்திருந்தாலும் 24 மணி நேரம் ஆயிருக்கணும். சரி சரிங்க டாக்டர், நான் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றேன். நீங்க ஆபரேஷன் ஆரம்பிங்க டாக்டர். சார் அப்படிலாம் பண்ண முடியாது. முதல்ல கேஷ் கட்டுங்க, அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். சொல்றா சார். என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? பணம் கட்டாம நாங்க எங்க சார் போயிட போறோம்? தயவு செய்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க சார், நாங்க கட்டிடுறோம் சார். ப்ளீஸ் டாக்டர், நீங்க ஆரம்பிங்க டாக்டர். சரி ஓகே, ஆப்ரேஷன் பண்ணிடுறேன். கேஷ் கூட ஏற்பாடு பண்ணுங்க. சிவா எவ்வளோடா ஆகும்? என்னடா பண்ணலாம் இப்போ? டேய் சிவா, பிளட் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் காசு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துறேன்டா. எங்க அப்பா மட்டும் பாத்துக்கங்கடா. டேய் நான் நீ போயிட்டு வந்துறேன்டா. பாத்துக்கங்கடா. கதிரு ஒண்ணுல காசு ரெடி பண்ணிடுறல. எப்படி ஏற்பாடு பண்ணிடுறேன்டா. எங்க அப்பா மட்டும் பாத்துக்கங்கடா. நீ பாத்து போ, நான் போயிட்டு வந்துறேன்டா. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்றா. ஓகேடா. இந்தாங்க, இந்த இன்ஜெக்ஷனை போய் முதல்ல வாங்கிட்டு வந்துருங்க. உன்கிட்ட எவ்வளோ இருக்குடா? என்கிட்ட 200 ரூபாய் தான்டா இருக்கு. என்கிட்ட 10 ரூபா. அக்கா எவ்வளோ ஆகும்? ஒரு 300 ரூபாய் ஆகும். அக்கா
எங்ககிட்ட 200 தான் இருக்குது, நீங்கள் போட்டு வாங்கி தரீங்களா? நாங்கள் அப்புறம் திருப்பி தந்துடுறோம். டேய் என்னடா அவங்க கிட்ட போய் கேட்குற? இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இவங்களை தவிர நமக்கு வேறு யாரை தெரியும்? அக்கா கொஞ்சம் இந்தாங்க, முதல்ல போய் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க, மற்றது அப்புறம் பேசிக்கலாம். ரொம்ப நன்றிக்கா. பாயிண்ட் வந்துடுறேன். சீக்கிரமா போயிட்டு வா போ. சிவா, மேம் நீங்க எப்படி மேம்? என்னாச்சு சிவா? உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், ஒரு சின்ன ஆப்ரேஷன் மட்டும் தானே, அது பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. மேம் உங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? ஜீவா தான் கால் பண்ணா. கதிர் எங்க? அவன் பணம் ரெடி பண்ண வீடு வரைக்கும் போயிருக்கான். எப்படி இதெல்லாம் ஆச்சு? இல்லை மேம், நாங்கள் 3 பேர் எப்போ மாதிரி சும்மா வெளியே போயிட்டு இருந்தோம். அப்போ கதிர் அப்பா யதார்த்தமாக அந்த பக்கம் போனார். ஃபோன் பேசிட்டே ரோடை கிராஸ் பண்ணிட்டாரு மேம். சுமோக்காரன் வந்து அடிச்சிட்டான். வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா? இல்லையே மேம், அவன் பாட்டு அடிச்சுட்டு போயிட்டான். நாங்கள் அப்பா பார்க்குறதா வண்டியை பார்க்குறதானே தெரில, வந்த அவசரத்தில் அப்பாவை தூக்கிட்டு வந்துட்டோம் மேம். மேம் எப்போ வந்தீங்க மேம்? இப்பதான் வந்தேன். ஒரு நிமிஷம் ஒரு சீக்கிரமே கொடுப்போம். இந்தாங்க. ஐயோ ஐயோ கடவுளே, ஐயா அவருக்கு எப்படியா ஆக்சிடென்ட் ஆச்சு? மா அழாதீங்கம்மா, சின்ன அடிதாம்மா, எல்லாம் சரியாயிடுமா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சின்ன ஆப்ரேஷன் பண்ண சரி. ஐயோ ஆபரேஷனா? என்னப்பா சொல்றீங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏன்டா மாமா நீங்க பயப்படாதீங்க. இங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காதீங்கம்மா, டாக்டர் பார்த்தா திட்டுவாரு. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. சரிக்கா நீங்க போங்கக்கா. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? மா அழாதீங்கம்மா, பயப்படாதீங்க, முதல்ல உட்காருங்க. சரி, ஒரு நிமிஷம். அம்மா அழாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க. காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கலையம்மா அவருக்கு இப்படி நடக்குன்னு. இதுக்கு தாண்டா சொல்லவே வேண்டாம்னு கதிர் சொன்னான். நீ யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்ன? யார்ட்டையும் சொல்லடா, மணிக்கிட்ட மட்டும் தான் நான் ஃபோன் பண்ணி பிளட்டு வேணுங்கிற விஷயத்த சொன்னேன். அவனுங்களுக்கு ஏன்டா சொன்னேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கதிர் அப்பாவுக்கு அடிபட்டுச்சுடா, சீக்கிரமா போனவிடா. வண்டியே காணோம். பழனி இப்போ பாரு எப்படி இந்த லாரி நிறுத்துறேன்னு. டேய் மணி, ரொம்ப அடியான்னு. ஆமாண்டா, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்காண்டா. டேய் அவருக்கு பயங்கர வீக் பாடிடா, வேற ஒன்றும் இல்லை. அந்த கதிர் பையனை அடித்து அசிங்கப்படுத்தி சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்தான்ல, சாரி டிஸ்மிஷன் வாங்கி கொடுத்தான்ல, அந்த பாவம் தான் அந்த கர்மா அவனை கரை வாங்கிச்சு மச்சான். டேய் சும்மா இருடா, பைத்தியம் மாதிரி. மச்சான் இன்னும் ஷேர்ட் வர மாதிரி தெரியல, பேசாம கால் டாக்ஸி கூட்டிடலாமா? டேய் பிஃபோர் திஸ் கால் டாக்ஸியில் போயிருக்கியா? போனதே இல்லை, அதனால தானே கேட்குறேன். பர்ஸில் காசு இருக்கு? எப்போ இருந்திருக்கு? இப்போ இருக்க. வேணா 198 கால் பண்ணுறேன், ஆம்புலன்ஸ் வரும், எல்லாரும் ஃப்ரீயாக போயிடலாமா? உங்க கூட பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான், நானே நிப்பாட்டுறேன். பண்ணி அதோட சித்ராவணி நிற்குமாண்ணே. நீங்கள் 2 பேரும் வேணா ஏறுங்க, இவனால இதில் ஏற்ற முடியாது. பின்னாடி அரபாடி லாரி வரும், அதில் வேணா ஏற்றி விடுங்க. அண்ணா நான் அப்படிலாம் சொல்லாதாண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஒரு எமர்ஜென்சியாக வெளியே போயிட்டுருக்கேண்ணே, கொஞ்சம் 2-3 டிக்கெட்டாக சேர்த்து போட்டுங்கண்ணே இவனுக்கு, ப்ளீஸ்ண்ணே. நிறைய காசு வேணா வாங்கிக்கண்ணே, ஏற்றிங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரி வா வா ஏறு. காட் பிளஸ் யூ, தேங்க்யூண்ணே. பார்த்து உட்காரா, வண்டிக்கிட்டே உடச்சிடாதரா. நேத்தாண்டா FC போயிட்டு வந்திருக்கு, பாத்துரா. போலாம். இது வரைக்கும் நான் ஷேரட்லேயே வந்ததில்லை. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சிங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவார்.
வெறுப்பா இருக்கு. டேய் வெற்றிக்கு சொல்லிட்டீங்களா? டேய் ஃபோன் பண்ணிட்டேன்டா, டெக்ஸ்ட்டும் பண்ணிட்டேன். அவனும் ஸ்டெல்லாம் வந்துட்டு இருக்காங்கடா. டேய் ஏதுடா? ஆண்டி தந்தாங்க. வேணுமா? அண்ணா கொஞ்சம் வேகமாக போக முடியுமாண்ணா? இவ்வளோ நேரம் இந்த வண்டி நல்லா தான்ப்பா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த குட்டியானை எப்போ ஏற்றுனீங்களோ அதுலேருந்து இப்படி தான்ப்பா போய்கிட்டு இருக்கு. என்னென்னப்பா பண்ண சொல்கிறீங்க? டேய் ரிசப்ஷனுக்கு. டேய் வெயில் கூட்டம் என்ன? சும்மா அடிக்காதீங்கடா, வலி இது. நானும் தானே வந்து வந்தேன் வெயில்ல. சரி இங்கே இருங்க, எனக்கு பாத்ரூம் அவசரம் வருது, டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. போ ப்ளீஸ் கோ சம்வேர். அக்கா லேடிஸ் இல்லடா டாய்லெட் போறது இந்த பக்கம். இப்படிக்காவா? சரி. அண்ணா கொஞ்சம் வழி விடணா. சித்தப்பா நீயா? தம்பி இங்க என்ன பண்ற? இங்கதான் தம்பி வேலை பாக்குறேன். ஓ அப்படியா? ஆமா தம்பி. அது இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ற? அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, ஃப்ரெண்டு கதிர்னு அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். அப்படியா? சரி எங்கே போயிட்டு வர? கக்கூஸ் கழிட்டு வரேன். கக்கூஸ் கழிட்டு வரியா? கம்ப்யூட்டரில் சொன்ன? டேய் அவன் போனால் ரொம்ப நேரம் போவான். பிளட்டு வேற வேணும்னு சொன்னாங்க. வா ஃபர்ஸ்ட் என்னன்னு போய் பார்ப்போம். ஓ இவர் இங்கே தான் இருக்காரா? யார் அவரு? தெரிஞ்சவரா? டேய் மணியோட சிங்கப்பூர் சித்தப்பாடா. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சீஃப் டாக்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். சீஃப் டாக்டரா? ஏண்டா கையில் பெனாயிலு மாபெல்லாம் வச்சிருக்காரு, அவரை போய் சீஃப் டாக்டர்ன்ற? தட் இஸ் வை எனக்கும் புரியலடா. டே மணி, இவனுங்க வேற பார்த்துட்டானுங்களே. யோ பசங்க வரானுங்க, மாட்டிக்க போறேன், நெசிக்கிடுவேன். சரி சரி என்ன சமாளி. வா. டே மணி, ஆ உங்க சித்தப்பா இந்த ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர்னு சொன்ன, சீப்பா ஸ்வீப்பர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சீஃப் டாக்டர் தான், ஆனா மார்வஸ்ல வந்திருக்கிறேன். யார் யார் என்னென்ன பண்றான்னு பாக்குறேன். டாக்டர்னா வேதிஸ்தரை குணப்படுத்த மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டலையும் சுத்தப்படுத்த முடியும். இந்த ஹாஸ்பிட்டல வீடு மாதிரி பாத்துருங்க தம்பி. கோவில் மாதிரி. சாமி தாங்க சித்தப்பா. அப்போ ஆப்ரேஷன்லாம் யார் பண்ணுவாங்க? ஆபரேஷன்லாம் என் சிசு பிள்ளைங்க பாத்துவானுங்க. கத்தி கப்பல கையில குத்துட்டு வந்துடும், எல்லாரும் வெட்டி இருப்பானுங்க. சரி நீங்க என்ன விஷயம் வந்து என்ன மட்டும் கேள்வி கேட்டுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல என் ஃப்ரெண்டோட அவங்க அப்பாவுக்கு அடிபட்டுருக்குன்னு. அதான் பார்க்கலான்னு என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். சித்தப்பே நீங்களும் எங்க கூட வந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சித்தப்பே. ப்ளீஸ் கம். ஐயோ நானா? அட கம் லெட்ஸ் கோ. ஐயோ போகாதயா? ப்ளீஸ் கம். நினைச்சாலே பெருமையா இருக்கு. வாங்க கம். வாங்க வாங்க கம். எல்லாரும் தலையிட்டு மாட்டிக்க போற போல இது. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. டேய் இவனுக்கு யாரா ரத்தம் கொடுப்பானுங்கன்னு கேள்றா. டேய் என்னடா? என்ன டேய் பண்ணுவோம்? உங்களை யாருக்காவது பி பாசிட்டிவ் ரத்தம் இருக்காடா? என்னோடது பி பாசிட்டிவ் தான். நல்லா தெரியுமாடா? நீ உனக்கா? சிவா வா. மேம் ப்ளீஸ் டோன்ட் வரி மேம். சித்தப்பு வா. ஜீவா நீ ஒன்றும் கவலைப்படாத. மணியோட சித்தப்பா சிங்கப்பூர்ல வந்திருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சீஃப் டாக்டரா இருக்காரு. சித்தப்பா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி. ஒன்றும் இல்லை ஜீவா, நான் பார்த்துக்கிறேன் ஜீவா. அங்கிள் இஸ் தேர். ஐயோ மேடம்யா. ஐயா எங்களாவது உள்ள போய் என்ன நடக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா.
இவர் பார்த்து பாருமா. போங்க சித்துவா, போங்க போங்க போங்க. ப்ளீஸ் கோ ஹெட். அங்கங்க போறீங்க? இப்படி போங்க சித்தப்பா, இது ஆபரேஷன் தியேட்டர். போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ ஏன் இங்க வந்த? ஒரு ஃபேசிலிட்டி தெரிஞ்சவருங்க. அதுக்காக பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பர்மிஷன் வாங்காம உள்ள வருவாங்களா? நீங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது, வெளியே போங்க. யோ சீஃப் டாக்டர் சொல்றா இல்லையா? ஏன் ஒர்க் பண்றவங்கள டிஸ்டர்ப் பண்ற? போயவலையா? அங்க போனா செருப்பால் அடிக்கிறான், இவன் இங்க அடிக்கிறான். மணி இப்படி கோத்து விட்டியாடா? யோ இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா வச்சுக்க, உன்னை வேலையோட தூக்கிடுவோம், ஜாக்கிரதை. போய வழியா. சீஃப் டாக்டர் சொல்லிட்டே இருக்காரு, ட்ரீட்மெண்ட் பண்றப்ப ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? அந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுங்க. மணி உங்க சித்தப்பா தானே சீஃப் டாக்டர்? ஆமா. ஆபரேஷன் கொஞ்சம் சீப்பா முடிக்க சொல்லு. சொல்லியிருக்கேன், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், சீக்கிரம் முடிச்சிருவாரு. ஆட்டிப்போ போல இருக்கு. டாக்டர் வரணுமா? டாக்டர் ஒன்றும் இல்லைம்மா. சித்தப்பு, வாட் இஸ் த லாட் ஆஃப் நாய்ஸ் இன்சைட்? வேற ஒன்றும் இல்லை, உள்ள லேட் ஆகும்னு சொன்னாங்க, சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வந்தேன். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையப்பா. அவருக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ப்ராப்ளம் இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு வேற ஒரு ஆபரேஷன் இருக்குது, நான் வரட்டுமா? ஆமா சித்தப்பா, உங்களை கூப்பிட்டாங்க, சீக்கிரம் அவங்க போலாம். அந்த ஆபரேஷன் வரக்கூடாது, போ. அப்பாடா, நான் கூப்பிட்டது கையில் இல்லை, தப்பிச்சடா சாமி. மேம் லாஸ்ட் ஃபீல்டு தான் மேம் சிங்கப்பூர்லேருந்து வந்தார், உங்களுக்கு தெரியாது மேம். அண்ணே அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே, அர்ஜென்ட்டாக 1 லட்ச ரூபா தேவைப்படுதுண்ணே. தப்பா நினைக்காதப்பா, இப்போதான் இடம் வாங்கிட்டேன். நான் எல்லா பணத்தையும் போட்டு இடம் வாங்கிட்டேன், அதனால என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. நீ வேணா ரமேஷோட அப்பாட்ட கேட்டுப்பாருப்பா, அவர் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. சார் அண்ணே என்ன கத்திரே? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. ஐயோ, நம்ம வரதராஜனுக்கா? எப்படிப்பா? வரும்போது கார்காரன் அடிச்சிட்டானே. எங்கப்பா இருக்காரு? எப்படி இருக்காரு? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கனே. ஆபரேஷனுக்கு 1 லட்ச ரூபா பணம் கேக்குறானே. வீட்ல இருந்து ஏதோ 30,000 ரெடி பண்ணிட்டேன், இன்னும் 70,000 ரூபாய் தேவைப்படுதுண்ணே. ஐயோ கதிரே, அப்பாவுக்கு போய் இல்லைன்னு சொல்லுவானா? நானு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ப்பா. இப்பதான் இருந்த பணத்தை சேட்டுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன் நானு. சரணே வரனே. கதிரே ஒரு நிமிஷம். இந்தா கதிரே, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு, இதை வச்சுக்க. அப்பாவை நல்லா பாத்துக்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறேன்ப்பா. சரணே. அழாதீங்கம்மா. டேய் ஃபோன் கொடுறா. எதுக்கு? கதிருக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ஒரு நிமிஷம். சொல்றா. டேய் கதிரு, என்னாச்சு? ரெடி பண்ணியா? மச்சான், இதை 30,000 ரெடி பண்ணிட்டேன்டா, இன்னும் 70,000 ரூபாய்க்கு தான்டா வச்சுட்டு இருக்கேன். சரி ஓகேடா. என்னடா டாக்டர் எதுனா கேட்குறாங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடா, நான் எப்படியாவது மீதி காசு அரேஞ்ச் பண்ணி வந்துடுறேன்டா.